ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு பீட்டர் விலாக்ஸ் தமிழ். நான் தான் உங்கள் பீட்டர் பிரசாந்த். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பல்சர் 220 2018 மாடல் நான் ஏபிஎஸ் வண்டி இது. இந்த வண்டி வந்து ஒரு ஃபுல் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அதாவது சர்வீஸும் மாடிஃபிகேஷன்ஸ் இந்த வண்டியில் வந்து நிறைய இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து வண்டி வந்து இப்போ இந்த கண்டிஷனில் தான் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் நம்ம இந்த வண்டியில் என்னென்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வண்டியை எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஒரு அவுட்புட் வீடியோ வந்து நம்ம போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் வந்து நம்ம என்னென்ன ரெடி பண்ண போகிறோன்றதை பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கு. இந்த வண்டி கஸ்டமர் சென்னையில் தான் இருக்காங்க. ஆனால் வண்டி வந்து திருநெல்வேலி வண்டி. நம்மளோட வீடியோஸ் அங்கேருந்து பார்த்து நம்மக்கிட்ட தான் ரெடி பண்ணணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. முக்கியமான ஒன்று, இந்த வண்டியோட ஓனர் வந்து ஒரு காப்பு, போலீஸோட வண்டி தான். நம்ம வீடியோஸ் பார்த்து இது வந்து நம்மக்கிட்ட ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம நேராக அவங்களோட லொக்கேஷனுக்கே போயிட்டு நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு நம்மளோட லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வண்டியை வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்னென்ன ரெடி பண்ண போகிறோன்றதை இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட சொன்னது அவங்க இந்த டூம் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி மஞ்சளாயிடுச்சு, ஒரு மாதிரி ஃபுல்லாக கலரே மாறிடுச்சு. ஒரு மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகி ரொம்ப கிராக் ஆகிடுச்சு. லோ பீமும் சரி ஹை பீமும் சரி இந்த இடம் வந்து ஹீட் ஆகிறதால ரொம்ப இந்த இடம்லாம் கிராக் ஆகிடுச்சு. அதே மாதிரி கலரும் வந்து மாறிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இதை டூம் செட்டாக மாற்றுறத விட இதோட கிளாஸ் மட்டும் தனியாக இருக்கும். இந்த கிளாஸ் மட்டும் தனியாக மாற்றலாம். இந்த ஹெட்லைட்டோட கிளாஸ் மட்டும் ஹீட் பண்ணி கழட்டி புது கிளாஸ் வந்து நம்ம மாட்டிட்டோம்னா புதுசு மாதிரியே இருக்கும். இந்த ஒரு ஒர்க்கும் பண்ண சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் ஸ்விட்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. இது வந்து வண்டி வந்து நான் ஏபிஎஸ்ஸு. இப்போ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பேட்ரி சிம்பிள் எரியுது பார்த்திங்களா. இந்த இடத்துல வந்து ஏபிஎஸ் வண்டியாக இருந்தால் ஏபிஎஸ் லைட் எரியும். இது வந்து பைக் பார்த்திங்கன்னா நான் ஏபிஎஸ்ஸு. நான் ஏபிஎஸ் வண்டிக்கு வந்து கண்ட்ரோல் ஸ்விட்ச்சு அப்புறம் அதோட ஒயரிங் கிட்டோட ஒயரிங் எல்லாமே மாறும். அதனால் பார்த்திங்கன்னா ரைட் சைடு கண்ட்ரோல் ஸ்விட்ச் அந்த ஹெட்லைட் ஆன் ஆஃப் எரியிற மாதிரி. அதே மாதிரி பார்க்கிங் லைட் பார்த்திங்கன்னா இதில் ஒயிட் கலர் பிளிங்கிங் மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து போலீஸ் ஓட்டுற வண்டி அப்படின்றதால ப்ளூவும் ரெட்டும் பிளிங்கிங் ஆகிற மாதிரி பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நம்ம இதில் இருக்கிற இந்த ஒயிட் கலர் பிளிங்கிங் லைட்டை எடுத்துகிட்டு ப்ளூவும் ரெட்டும் பிளிங்கிங் ஆகிற மாதிரி போட சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம இந்த கிளாஸ் மாற்றும் போது அந்த பார்க்கிங் லைட்டை மாற்றிட்டோம்னா அதுவே ஒரு வேலையாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காரோட எல்இடி ஹெட்லைட் வந்து 220க்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதோட ஹெட்லைட்டை வந்து 220க்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். லோ பீமுக்கும் ஹை பீமுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான எல்இடி ஹெட்லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த ஹெட்லைட்டோட கிளாஸ் மாற்ற போகிறோம், பார்க்கிங் லைட்டும் மாற்ற போகிறோம், அப்புறம் ஹெட்லைட்டு ரெண்டுமே வந்து எல்இடியில் ஃபிக்ஸ் பண்ணிட போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வண்டிக்கு வந்து கண்ட்ரோல் ஸ்விட்சும் பண்ண சொல்லிட்டாங்க. இது வந்து வண்டி வந்து நான் ஏபிஎஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பேட்ரி சிம்பிள் மாதிரி லைட் எரியுது பார்த்திங்களா. இந்த சைடு 4வது லைட் எரியிறது வந்து நான் ஏபிஎஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்ரி லைட்டு தான் எரியும். ஏபிஎஸ்சில் தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏபிஎஸ் லைட் எரியும். இது வந்து வண்டி வந்து நான் ஏபிஎஸ் அப்படின்றதால கண்ட்ரோல் ஸ்விட்சில் வர சாக்கெட்ஸும் ஒயரிங் கிட்டில் வர ஒரு சில ஒயரிங் சாக்கெட்ஸ் எல்லாமே நான் ஏபிஎஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இதில் பார்த்திங்கன்னா ஒயரிங் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நம்ம முன்ன பண்ணுற மாதிரி கண்ட்ரோல் ஸ்விட்சோட ஒயரிங் வந்து இதில் சேமாக இருக்காது. இப்போ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடு கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து இதில் வந்து ஹெட்லைட்டு பார்க்கிங்லாம் கட் ஆஃப் ஆகிற மாதிரி, அதாவது டிஸ்பிளே லைட்டும் இன்க்ளூடிங் வரும். டிஸ்பிளே லைட்டு, பார்க்கிங் லைட்டு, ஹெட்லைட்டு இது எல்லாமே கட் ஆஃப் ஆகிற மாதிரி கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு BS3 மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இந்த ஒரு ஸ்விட்ச் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ஹெட்லைட்டுக்கு வந்து ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஆஃப் பண்ணும்போது இந்த லைட் எரியலையா, ஆன் பண்ணும்போது ஹை பீம் லைட் எரியுது. ஆனால் ஹை பீமே வண்டியில் வந்து இப்போது ஆன்லேயே இல்லை. வண்டியில் வந்து ஹை பீம் ஆன்லேயே இல்லை. ஆனால் அதில் வந்து ஹை பீம் வந்து எரியிற மாதிரி லைட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஒயரிங் வந்து சரியில்லை. நம்ம இந்த ஸ்விட்செல்லாம் தூக்கிட்டு ஒரிஜினலாக ஒரு ஸ்விட்ச் மாதிரி வச்சு நம்ம ஆல்ட்ரு பண்ணி அதுலேயே நம்ம ஆன் ஆஃப் வர மாதிரி பண்ண போகிறோம். ரைட் சைடு கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து நம்ம அப்படியே செட்டாக மாற்ற போகிறோம். அதே மாதிரி இந்த ஸ்விட்செல்லாம் நம்ம தூக்கிட்டோம்னா ஒரே இந்த ஒரு கண்ட்ரோல் ஸ்விட்சிலே வந்து நம்ம ஹெட்லைட்டு, பார்க்கிங் லைட்டு, டிஸ்பிளே எல்லாத்தையும் இதுலேயே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் கண்ட்ரோல் ஸ்விட்சை வந்து மாற்றணும். லெஃப்ட் கண்ட்ரோல் ஸ்விட்சில் இருக்கிற அந்த எல்இடி லைட்லாம் கொஞ்சம் டிம்மாக தான் இருக்குது. அதே மாதிரி ஆரனும் வந்து ஒரு மாதிரி லைட்டாக தான் அடிக்குது, லைட்டாக தான் இருக்குது. ரைட் சைடு இண்டிகேட்டர் போடும்போது ரைட் எரியுது.
இப்போ நம்ம இதை அழுத்திட்டு லெஃப்ட்டு போட்டோன்னா லெஃப்ட்டு எரியலை, ரைட்டு மட்டும்தான் ஒர்க் ஆகுது, லெஃப்ட்டு வந்து ஒர்க் ஆகலை. அதனால் ரைட்டு கண்ட்ரோல் ஸ்விட்ச் மாற்றும் போது லெஃப்ட்டு கண்ட்ரோல் ஸ்விட்சை மாற்றி இது வந்து BS4ன்றதால BS3 மாதிரி ஃபுல் கண்ட்ரோல் ஸ்விட்சும் வந்து ஒயரிங் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது நம்ம பண்ணும்போதே நமக்கு அப்படியே பேக்கில் பிரேக் லைட்டும் ஆஃப் ஆகிற மாதிரி பண்ணிவிடுவோம். பேக் பிரேக் லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்கிறதால அதையும் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்பர் பிளேட் லைட்டும் வந்து போயிடுச்சு, நம்பர் பிளேட்டுக்கான லைட்டும் வந்து இல்லை. நம்பர் பிளேட்டுக்கு ஒரு LED லைட்டு வந்து போட்டுருவோம். கண்ட்ரோல் ஸ்விட்ச் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்குது பார்த்திங்களா. இப்போ வந்து ஒரு மாதிரியாக இருக்குது கலரு. நம்ம ஆன் பண்ணும்போது ப்ளூ கலர் ஓரளவுக்கு தெளிவாக தெரியும், ஆஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிங்க்காக இருக்கும். இதில் வந்து இந்த மீட்ரு கிளாஸுக்கு மேலே ஏதோ ஒரு ஸ்டிக்கரிங் மாதிரி ஒட்டியிருக்காங்க, அது அப்படியே ஒரு மாதிரி அசிங்கமாயிட்ருக்கு. அதனால் இந்த டிஸ்பிளேக்கு மேலே வர இந்த மீட்ரு கிளாஸ் வந்து நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த விண்ட்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா, இந்த விண்ட்ஸ்க்ரீன் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் உடஞ்சிருச்சு. அதனால் இந்த விண்ட்ஸ்க்ரீனும் வந்து டோட்டலாக மாற்ற போகிறோம். இதில் வந்து பஜாஜ் லோகோவோட வர விண்ட்ஸ்க்ரீன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இந்த வண்டியிலே இருக்கிற ஒரு பெரிய ஒர்க்கு கோன் செட்டு தான். நார்மல் பல்சர் 150 அந்த மாதிரி வண்டிங்களெல்லாம் டூம் வந்து கழட்டி ஈஸியாக நம்ம வந்து கோன் செட்டு பண்ணலாம். ஆனால் இதில் வந்து கோன் செட்டு ஒர்க் பண்ணணும்னா இந்த ஃபேரிங் கிட்டே வந்து ஃபுல்லாக வெளியில் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து கோன் செட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம கோன் செட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த டூம் எல்லாமே இறக்கிடுவோம். அதனால் வந்து நம்ம மொத்த வேலையும் நம்ம அந்த வண்டிக்கு வந்து இந்த பார்க்கிங் பல்பு, கிளாஸ் மாற்றுறது, LED ஹெட்லைட் மாற்றுறது, கண்ட்ரோல் ஸ்விட்சு எல்லாமே மாற்றும் போது இந்த மீட்டர் கிளாஸ் அப்படியே மாற்றும் போது மொத்தமாக ஒரே ஒர்க்காக முடிஞ்சிடும். கோன் செட்டு மாற்றும் போது மொத்தமாக இந்த ஒர்க் பார்த்துட்டோம்னா ஃப்ரண்ட்டில் நெக்ஸ்ட் நம்ம அதில் கை வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் கோன் செட்டு மாற்றும் போது இந்த ஃப்ரண்ட்டில் வர மொத்த ஒர்க்கையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கண்ட்ரோல் ஸ்விட்சு, லெஃப்ட் ரைட்டு கண்ட்ரோல் ஸ்விட்சு, ஹெட்லைட் கிளாஸு, LED ஹெட்லைட்டு, பார்க்கிங் லைட்டு, விண்ட்ஸ்க்ரீனு, இந்த மீட்டர் கிளாஸு எல்லாத்தையும் வந்து ஒரே ஒர்க்காக வந்து முடிச்சிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து ஹசார்ட் ஃப்ளாஷர் வந்து நம்ம வண்டியில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஹசார்ட் ஃப்ளாஷருக்கு இந்த இடத்துல ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்சு, அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்விட்சை வந்து இந்த இடத்துல வச்சு ஹசார்ட் ஃப்ளாஷர் வந்து பின்னாடி சேஃபாக வாட்டர் ப்ரூஃப் மாதிரி ரெடி பண்ணி அந்த 4 இண்டிகேட்டரும் டிசைனாக எரியிற மாதிரி நம்ம இந்த வண்டிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட சொல்லிட்டாங்க. நம்ம அதையும் வந்து நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இதில் வந்து அடுத்தடுத்து இப்போ நான் வந்து வீடியோவில் இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேபி அடுத்து அவங்க ஏதாவது ரெடி பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அது ஃபைனல் அவுட்புட்டில் இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவாக அதில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த வண்டிக்கு வந்து இன்ஜின் ஆயில் அந்த மோட்டிவல் 7100 20W50 அந்த ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் வந்து இந்த வண்டிக்கு வந்து நம்ம மாற்ற போகிறோம். அதையும் வந்து நம்ம மாற்றிட்டோம்னா அது ஒரு வேலையை முடிஞ்சிடும். இப்போ நான் இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டில் நான் ரெடி பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். 1 week later. கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து டோட்டலாக பர்ஃபெக்டாக தரமாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்றது ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்ப்போம். வீடியோவில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதுக்கப்புறம் ரெடி பண்ணது என்னென்னு இப்போது A to Z ஃபுல்லாக பார்த்துடுவோம். ஒரு சின்ன போல்டுலேருந்து நம்ம என்னென்ன மாற்றிருக்கோன்றதை தெளிவாக வந்து இதில் நான் ரிவ்யூ பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிப்போம், ஃப்ரண்ட்டில் இருந்தா பேக்கில் இருந்தா, ஏன்னா வண்டியை வந்து டோட்டலாகவே நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோன்றதால எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. சரி, ஓகே, நம்ம ரெகுலராக வந்து நம்ம கண்ட்ரோல் ஸ்விட்சிலேருந்தே நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா நிறைய வீடியோவில் நம்ம அதுதான் வந்து சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெஃப்ட்டு கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து மாற்றிருக்கோம். ரைட்டு கண்ட்ரோல் ஸ்விட்ச் மாற்றிருக்கோம். லெஃப்ட்டு கண்ட்ரோல் ஸ்விட்ச் ஏன் மாற்றணுன்னு வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அந்த இப்போ வண்டி ஆன் பண்ணும்போது இந்த ப்ளூ கலர் பாசிங் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எரியல. இப்போ இதுக்கு முன்னாடி லெஃப்ட் கண்ட்ரோல் ஸ்விட்சில் வந்து அது எரிஞ்சிட்டே இருந்தது, அதாவது இதே மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருந்தது. அதனால் வந்து நம்ம வந்து அந்த கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து மாற்றிருக்கோம். இன்னொன்று வந்து ஆரன் வந்து டிம்மாக அடிச்சிட்டு இருந்தது, இப்போ வந்து நல்லா சவுண்டாகவே அடிக்குது. நான் இப்போ இங்கே லைட்டாக தான் அடிக்கிறேன். இன்னொன்று வந்து இண்டிகேட்டரு ரைட் சைடு போட்டால் ரைட் சைடு ஒர்க் ஆகுதா, லெஃப்ட் சைடு போடும்போது லெஃப்ட் சைடு ஒர்க் ஆகாமல் இருந்தது. இப்போது வந்து லெஃப்ட்டும் ஒர்க் ஆகுது, ரைட்டும் வந்து ஒர்க் ஆகுது. லெஃப்ட்டு ரைட்டு 2 இண்டிகேட்டரும் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து ரைட் சைடு கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து மாற்றிருக்கோம். இதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரோல் ஸ்விட்சை அப்படியே செட்டாக மாற்றிட்டோம். லெஃப்ட் சைடு எப்படி நம்ம செட்டாக மாற்றிட்டோமோ
அதே மாதிரி ரைட் சைடும் வந்து நம்ம செட்டாக மாற்றிட்டோம். இதில் வந்து எப்படின்னா இப்போது 3 ஸ்டெப்பு வரும். ஆஃபு, பார்க்கிங்கு, ஹெட்லைட்டு 3 வருது. இதில் வந்து இப்போ வந்து வண்டி வந்து ஆனில் இல்லை. இப்போ வந்து நம்ம ஸ்விட்ச் போடும்போது இப்போ நமக்கு எந்த ஒரு லைட்டும் எரியாது. சாவி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணாலே அந்த டிஸ்பிளேயில் அந்த ப்ளூ லைட்டு எரியும். அதுக்கப்புறம் அது ஆஃப் ஆகிடும். இந்த கண்ட்ரோல் ஸ்விட்ச் லைட்ஸ் கூட எதுவுமே எரியாது. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணலை, ஸ்விட்சும் போட்டிருக்கோம், ஆனால் இப்போ வந்து எரியாது. ஃப்ரண்ட் சைடும் பாருங்கள், பார்க்கிங் லைட்டு, ஹெட்லைட்டு எதுவுமே வந்து இப்போது ஆன் ஆகலை. அதே மாதிரி பேக் பிரேக் லைட்டும் எரியாது, நம்பர் பிளேட் லைட்டும் எரியாது. எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமே ஸ்விட்ச் போட்டால் நமக்கு வந்து எதுவுமே ஒர்க் ஆகாது. இந்த கில் ஸ்விட்சை இப்படி ஆன் பண்ணிவிட்டு செல்ஃப் போட்டதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். இந்த கில் ஸ்விட்ச் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து வண்டியில் வந்து ப்ரௌன் கலரில் வரும். பழைய கண்ட்ரோல் ஸ்விட்சில் வந்து ப்ரௌன் கலர் தான் வரும். புதுசாக ஃபிக்ஸ் பண்ணுறதுலேயும் வந்து ப்ரௌன் தான் வரும். அந்த ப்ரௌன் வந்து கொஞ்சம் அந்த லுக் வந்து நல்லா இருக்காது இந்த இடத்துல பார்க்கும்போது. அதனால் நம்ம வேறு ஒரு கண்ட்ரோல் ஸ்விட்சிலேருந்து இந்த ரெட் கலரு கில் ஸ்விட்சை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணி ஒரு டிசைனிங் மாதிரி பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கண்ட்ரோல் ஸ்விட்ச் பண்ணுறாங்க, ஆனால் அது வந்து வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைடு கண்ட்ரோல் ஸ்விட்ச் ப்ளூன்னா ரைட் சைடும் பண்ணணும். சில பேர் வந்து லெஃப்ட்டு ப்ளூவில் பண்ணிவிட்டு ரைட்டு வந்து ஒயிட்டில் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி இந்த கீல் ஸ்விட்ச்லாம் ஒரு சில பேர்லாம் ஆல்ட்ரு பண்ணி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி லுக்குக்காக இதை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நமக்கு இந்த கீல் ஸ்விட்ச் பார்க்கவே ரெட் கலரில் நல்லா சூப்பராக இருக்குது. ப்ரௌன் போடும்போது ப்ரௌன் வந்து நல்லா இல்லை, அதனால் நம்ம வந்து ரெட் போட்டுட்டோம். ரெட் கலரில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து எல்லாமே ஆஃபில் இருக்குது. இப்போ வந்து கில் ஸ்விட்சை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ செல்ஃப் போடும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போவும் எந்த லைட் எரியலையா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆன் பண்ணும்போது, அதாவது ஆஃபில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆன் பண்ணும்போது இந்த ப்ளூ லைட்லாம் எரியுது பார்த்தீங்களா ஸ்விட்சிலெல்லாம், அதே மாதிரி இதுலேயும் எரியும். இப்போ இங்கே நான் ஆஃப் பண்ணும்போது கண்ட்ரோல் ஸ்விட்சோட அந்த ப்ளூ கலர் லைட் எல்லாம் வந்து நமக்கு ஆன் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணும்போது ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி நமக்கு இந்த டிஸ்பிளே லைட்டு வந்து பார்க்கிங் ஸ்விட்ச் போடும்போது நமக்கு எரியும். ஆஃப் பண்ணும்போது ஆஃப் ஆகிடும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்விட்ச் போடும்போது நமக்கு இந்த டிஸ்பிளே எரியும். அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்கிங் லைட்டும் ஏறி ஆரம்பிச்சிச்சு. இந்த வண்டிக்கு வந்து பார்க்கிங் லைட்டை வந்து நம்ம மாற்றிருக்கோம். இந்த வண்டியில் வந்து ஆல்ரெடி ஒயிட் எல்இடியில் போட்டிருந்தாங்க பார்க்கிங் லைட்டு. போலீஸ் வண்டி அப்படின்றதால ப்ளூ கலர் பிளிங்கிங் இந்த சைடும், ரைட் சைடு பிளிங்கிங் இந்த சைடும் போட்டிருக்கோம். அப்போ தான் வந்து ஒரு போலீஸ் வண்டி மாதிரி இருக்கும். இதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எரியும். ஆஃப் பண்ணும்போது இந்த பார்க்கிங் ஆஃப் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போடும்போது நமக்கு இந்த பார்க்கிங் லைட் வந்து எரியுது. அப்படியே பேக்கில் பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட் லைட்டும் எரியும். பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே நம்பர் பிளேட் லைட்டும் வந்து எரியும். இந்த ஒரு ஸ்விட்சு ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது தான் நமக்கு எல்லா லைட்ஸும் வந்து எரியும். டிஸ்பிளே, கண்ட்ரோல் ஸ்விட்சு, நம்பர் பிளேட் லைட்டு, பிரேக் லைட்டு, பார்க்கிங் லைட் எல்லாமே எரியும். நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது நமக்கு வந்து ஹெட்லைட் எரியும். எல்இடியில் போட்டிருக்கோம் ஹெட்லைட் வந்து. பார்க்கிங் லைட் வந்து ப்ளூவும் ரெட்டும் எல்இடியில் பிளிங்கிங் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம். லோ பீம் வந்து ஹை பவரான கார் எல்இடி ஹெட்லைட் வந்து போட்டிருக்கோம். இது வந்து செம்ம பிரைட்டாக இருக்கும். லோ பீமுக்கும் ஒரு எல்இடி பல்ப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஹை பீம் போடுறேன். ஹை பீமுக்கும் ஒரு எல்இடி பல்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 220 வந்து இந்த ஒரு ஹை பவர் ஹெட்லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். இதை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். லோ பீம், ஹை பீம் ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா எல்இடி தான். அப்படியே நமக்கு பேசிங் அடித்தாலும் பேசிங்கும் ஒர்க் ஆகுது. ஓகே, இதில் வந்து நம்ம பார்க்கிங் லைட்டு மாற்றிருக்கோம். எல்இடி வந்து நம்ம போட்டிருக்கோம் லோ பீமுக்கும் ஹை பீமுக்கும். இப்படி தான் வந்து இந்த கண்ட்ரோல் ஸ்விட்சில் வந்து இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மேபி வண்டி வந்து இப்போ பார்க்கிங்கில் இருக்கா, பார்க்கிங் ஸ்விட்சில் இருக்குது, இப்போ ஆஃபில் இருக்கா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போடும்போது பார்க்கிங்கு, இப்போ நமக்கு வந்து டிஸ்பிளே, கண்ட்ரோல் ஸ்விட்ச், லைட் எல்லாமே எரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ வந்து தெரியாமல் வண்டி ஆஃப் பண்ணிட்டாலோ என்ன ஆகும்னா அப்படியே மொத்தமாக எல்லாமே ஆஃப் ஆகிடும். நமக்கு திரும்பி நம்ம அதே
பார்க்கிங் ஸ்விட்சில் வச்சு ஸ்டார்ட் பண்ணால் திருப்பி நமக்கு எரியும். நம்ம வந்து இதில் ஒரு பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்னன்னா, இப்போ வந்து வண்டி வந்து இப்போ பார்க்கிங்கு, நெக்ஸ்ட்டு ஹெட்லைட்டு. இப்போ ஹெட்லைட் எரியுதா வண்டியில்? ஹெட்லைட் எரியும் போது இப்போ வண்டி வந்து தெரியாதனமாக ரன்னிங்லேயே ஆஃப் ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து வண்டி வந்து ரன்னிங்லேயே ஆஃப் ஆயிடுச்சு, திரும்பவும் இந்த ஹெட்லைட்டோட ஸ்டெப்லேயே வச்சு நம்ம செல்ஃப் பண்ணக்கூடாது. ஏன்னா ஹெட்லைட் ஆன்லேயே வச்சு நம்ம செல்ஃப் போடும்போது பவர் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும். அதனால் இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செல்ஃப் போட்டு திரும்பவும் நம்ம ஹெட்லைட் போட்டுக்கணும். ஹெட்லைட்லேயே வச்சுட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒன்று பார்க்கிங்கில் வச்சு செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இல்லைனா டோட்டலாக வண்டியை வந்து ஆஃப் பண்ணிடணும். இந்த கடைசி ஸ்டெப்பில் நம்ம வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து ஒயரிங்கில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது, பல்ப்லேயும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் வாரண்டி இயர் தாண்டி வந்து நமக்கு பல்ப் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து லெஃப்ட் சைடு கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணியாச்சு. பாசிங்கு, லோ பீம், ஐ பீம் ஒர்க் ஆகுது, இண்டிகேட்டரும் ஒர்க் ஆகுது, ஆரனும் ஒர்க் ஆகுது, கில் ஸ்விட்சும் மாற்றிருக்கோம். ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்சோட அந்த ஒரு ஸ்டெப் பற்றி ரிவ்யூ பண்ணிட்டோம். செல்ஃப் எடுக்குது, அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து மொத்தமாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த கண்ட்ரோல் ஸ்விட்ச் பண்ணும்போதே ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணிட்டோம். பேக்கில் இருக்கிற அந்த பிரேக் லைட்டும் நம்பர் பிளேட் லைட்டும் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் மொத்தமாக பண்ணியிருக்கோம். இது வந்து வண்டி வந்து BS4 நான் ABS வண்டி, 2018 மாடல். BS4 வந்து BS3 மாதிரி ஒரு கண்ட்ரோல் ஸ்விட்ச் ஃபிக்ஸ் பண்ணி BS3ல எப்படி ஆன் ஆஃப் வருமோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒயரிங் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒயரிங் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். ரைட் சைடு கண்ட்ரோல் ஸ்விட்சோட ஒயரிங் இப்படி இருந்து இது உள்ளே இப்படி வரும், எதுலேயுமே இடிக்காது. வண்டி வந்து ஹேண்டில் பார் நம்ம இப்படி திருப்பும் போது ஒயரிங் வந்து எதுலேயுமே இடிக்காது. கீழேயும் வந்து ஒயரிங் வந்து நல்லா நீட்டாக பண்ணியிருக்கோம், எதுலேயும் இடிக்காத மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். ஒயரிங் வந்து நல்லா நீட்டாக பண்ணால் மட்டும்தான் ஒயரிங் கம்ப்ளைண்ட் வராது. இப்போது ஒயரிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வண்டிக்கு கோன் செட்டும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கோன் செட்டு வந்து வண்டியில் சேஞ்ச் பண்ணுற கண்டிஷன் வந்துருச்சு. அது ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்லேயும் வந்து இந்த டூம்லாம் கழட்டி ஒர்க் பண்ணுறதால கோன் செட்டும் வந்து ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் வந்து கோன் செட்டும் வந்து ரெடி பண்ணிட்டோம். கீழே வந்து இந்த இந்த டூம் செட்டையும் கழட்டி வீலு 2 ஃபோர்க்கு எல்லாத்தையும் கழட்டினா தான் இந்த டூம் செட்டே வரும். அதுக்கப்புறம் இந்த டீ ஸ்டம்பை இறக்கி எல்லா இடத்துலையும் புதுசாக கோன் செட் அடித்து புது பால்ஸ் போட்டு ஃபுல்லாக க்ரீஸ் அப்ளை பண்ணி கரெக்டான டைட் வச்சு 22 போல்டு போட்டு ஃபுல் டைட் பண்ணி நம்ம எல்லாமே கோன் செட்டு வந்து ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா இது வந்து இந்த வண்டியில் கோன் செட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இதே பல்சர் 150 அந்த மாதிரி வண்டிலாம் டூம் வந்து சின்னதாக தான் இருக்கும். டூம் அவுத்து வேலை பார்க்குறது கூட அது ஈஸி தான். ஆனால் இதில் வந்து டூமை கழட்டணுன்னா ஃப்ரண்ட்டு வீலு இந்த 2 சஸ்பென்ஷன் ஃபோர்க்கு எல்லாத்தையும் கழட்டினா தான் இந்த டூமே வந்து வெளியில் வரும். அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து ஒயரிங் ஒர்க்கு எல்லாமே பண்ணும்போதே டூமெல்லாம் அவுத்து கோன் செட்டும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வண்டியில் வந்து ஹெட்லைட் கிளாஸ் வந்து எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கல்ல, ஒரு மாதிரி எல்லோ கலரில் ஃபேடாக இருந்ததில்ல. அதனால் நம்ம வந்து ஹெட்லைட் கிளாஸ் மட்டும் மாற்றிருக்கோம். ஹெட்லைட் சேஞ்ச் பண்ணணுன்னா எப்படியும் நமக்கு 3000 4000 கிட்ட வந்துடும். அதனால் வந்து நம்ம ஹெட்லைட்டே மாற்றாமல் ஹெட்லைட் கிளாஸ் மட்டும் மாற்றிருக்கோம். ஹெட்லைட் கிளாஸ் மாற்றும் போதே நமக்கு இந்த பார்க்கிங் லைட்ஸு LED பல்புலாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஹெட்லைட் கிளாஸும் வந்து நம்ம மாற்றிட்டோம். இதில் என்னன்னா நம்ம பார்க்கிங் லைட்டு 2மே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். லோ பீம் ஐ பீம் பல்பும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து லோ பீம் பல்பு கூட நம்ம அந்த வண்டியோட ஹோல்டரில் வந்து நம்ம அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஐ பீம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இதில் வந்து இந்த ஹெட்லைட் கிளாஸ் மாற்றும் போது 2 ஃபால்ட் வந்துச்சு. என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோ பீம் வந்து அந்த லோ பீமோட அந்த ஹோல்டரில் வந்து கரெக்டாக வந்து அதில் உக்காந்துரும். ஆனால் என்னன்னா அந்த ஹோல்டரோட அந்த 2 பின் சாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து H7 பல்பு. H7க்குலாம் பார்த்தீங்கன்னா 2 பின் சாக்கெட் தான் வரும். இதில் என்னென்னா வண்டியிலேயே இருக்கிற கம்பெனி பல்பு தான் இருந்துச்சு. லோ பீமுக்கும் ஹை பீமுக்கும் ஹேலஜான் தான் இருந்தது. இதில் ஹேலஜான் போட்டு கண்டினியூவாக ஓட்டினதால தான் இந்த ஹெட்லைட் கிளாஸே வந்து ஒரு மாதிரி ஃபேட் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி மஞ்சளாகிடுச்சு. இன்னொன்று வந்து அந்த ஹெட்லைட் உக்கார அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அந்த செட்டப்பு, அதில் பார்த்திங்கன்னா அது சும்மா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான். அந்த பல்ப் வந்து ஹீட் ஆகி என்ன ஆச்சு, அந்த ஹை பீமோட அந்த உக்கார அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம வந்து ஹெட்லைட் கிளாஸ் மாற்றும் போது இந்த ஒரு பீஸ் மட்டும் நம்மக்கிட்டே தனியாக இருந்துச்சு. அதாவது இந்த ஹை பீம் உக்கார அந்த பீஸ் இருக்குது பார்த்திங்களா, இது உள்ளே பார்த்திங்கனாலே தெரியும். அந்த ஐபி மொக்கார் அந்த பீஸ் வந்து
நம்மக்கிட்ட பழைய வண்டி இது வந்து டூம் எல்லாமே உடஞ்சிடுச்சு. ஆனால் உள்ளே இருக்கிற பீஸ் மட்டும் நல்லா இருந்தது. அது எதுக்காச்சும் தேவைப்படும்னு நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இந்த வண்டியில் வந்து அந்த ஹைபீமோட பீஸ் வந்து உடஞ்சிருந்ததால் அதை எடுத்து இதில் ரீப்ளேஸ் பண்ணி கரெக்டாக அதோட டைரெக்ஷனில் பல்ப் வந்து கரெக்டாக த்ரோ ஆகிற மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டோம். லோ பீமில் வந்து அந்த பல்ப் உக்கார அந்த ப்ரொஜெக்டர் வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. என்னன்னா அந்த லோ பீமுக்குன்னு ஒரு 2 பின் சாக்கெட் இருக்கும், H7 2 பின் சாக்கெட்டு. அது வந்து மெல்ட்டாக இருந்தது. ஹை பீமுக்கு வந்து அந்த சாக்கெட் வந்து மெல்ட் ஆகலை, லோ பீமுக்கு வந்து மெல்ட்டாக இருந்தது. அதனால் அந்த லோ பீமோட அந்த சாக்கெட் வந்து நம்ம மாற்றிருக்கோம். அந்த 2 பின் சாக்கெட் வந்து நமக்கு தனியாக கடைங்கள்லேயே கிடைக்குது. அதனால் அதில் வர அந்த 2 பின் சாக்கெட்டை வந்து நம்ம சொருகிற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம மாற்றிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம ஹை பீமோட அந்த உள்ளே இருக்கிற அந்த பார்ட் வந்து நம்ம மாற்றிருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து நம்ம அந்த சொருகிற அந்த பின்னு வந்து மாற்றிருக்கோம். மாற்றிட்டு பார்க்கிங் லைட்டு எல்இடிலாம் ரெண்டுத்துக்குமே போட்டுட்டு ஹெட்லைட் கிளாஸ் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து நம்ம பேஸ்ட்டு போட்டு ஒட்டிட்டோம். இப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத மாதிரி இந்த ஹெட்லைட் கிளாஸ் வந்து டோட்டலாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வண்டியில் விண்ட்ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் ரொம்ப கலர்லாம் ஃபேட் ஆகி இந்த சைடெல்லாம் ரொம்ப உடஞ்சிருந்தது. அதனால் விண்ட்ஸ்க்ரீன் வந்து டோட்டலாக புதுசாகவே வந்து மாற்றிட்டோம். விண்ட்ஸ்க்ரீன் வந்து புதுசு மாற்றும் போதே நமக்கு இதில் வந்து பஜாஜ் லோகோவும் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரப்பர் கிட்டு வரும். இந்த விண்ட்ஸ்க்ரீன் உட்கார இந்த ரப்பர் கிட்டு இந்த இடத்துல ஒரு 3 வரும், இந்த இடத்துல ஒரு 3 வரும். இந்த ரப்பர் கிட்டை மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வண்டிக்கு வந்து இந்த டூம் செட்டு மாற்றும் போது உள்ள இந்த மொத்த டூமையும் வந்து கழட்டுற மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த விண்ட்ஸ்க்ரீனு, இந்த மீட்ரு கவர் இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே வந்து கழட்டுற மாதிரி தான் இருக்கும். வந்து இந்த மொத்த ஃபேரிங் ஒர்க்கும் வந்து ரெடி பண்ணும்போது இதை வந்து நம்ம எல்லாமே கழட்டி தான் பண்ணுவோம். இது மேலே இந்த டிஸ்பிளேயில் வர இந்த மீட்ரு கவரு, இந்த விண்ட்ஸ்க்ரீனு, ஹெட்லைட் கிளாஸ் எல்லாமே கழட்டிட்டு பண்ணும்போது இந்த மொத்த டூம் செட்டும் கழட்டிட்டு தான் வந்து நம்ம இந்த ஹெட்லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஹெட்லைட்டுக்கு நடுவில் இந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி வரும், இந்த இரும்பு ஸ்ட்ரக்சர் மாதிரி. அதாவது இந்த ஃபேரிங் உக்கார அந்த இரும்பு ஸ்ட்ரக்சரில் வர ரப்பர் கிட்டு, ரவுண்டு வாஷரு, 10mm போல்டு எல்லாமே புதுசு மாற்றி வைப்ரேஷன் வராத மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் டூம் ஒர்க்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஃபேரிங் உக்கார அந்த ஸ்ட்ரக்சரு, இந்த ஃபேரிங்கு, இந்த மீட்ரு கவரு, இந்த டிஸ்பிளே, இந்த ஹெட்லைட் கிளாஸு, இந்த விண்ட்ஸ்க்ரீன், இது எல்லாமே வைப்ரேஷன் வராத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த நம்பர் பிளேட்டுக்கு மேலே ஒரு அண்டர் கவர் வரும். இங்கே ஒரு ஃபைபர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதுலேயும் வந்து வைப்ரேஷன் வரும். இதையும் வந்து வைப்ரேஷன் வராத மாதிரி டபுள் டேப்லாம் போட்டு பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணிட்டோம். முன்னாடி வண்டி கொடுக்கும்போது செம வைப்ரேஷன், வண்டியை நாங்கள் வந்து ஓட்டிகிட்டு வரும்போது ரொம்ப வைப்ரேஷனாக இருந்தது. இப்போ வைப்ரேஷன் வந்து ஓரளவுக்கே இறங்கிருச்சு, நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ எந்த ஒரு வைப்ரேஷனுமே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிஸ்பிளேவோட கிளாஸ் வந்து மாற்றிருக்கோம். இந்த டிஸ்பிளேவோட கிளாஸ் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி பிங்க் கலரில் இருந்துச்சு பார்த்திங்களா, இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். பர்ஃபெக்டாக வண்டி ஆன் பண்ணும்போதே அப்படியே புது வண்டி டிஸ்பிளே மாதிரியே இருக்குது பாருங்கள். எந்த ஒரு ஸ்க்ராட்சும் இல்லாமல் இந்த நேவிகேஷன்லாம் கரெக்டாக காட்டுற மாதிரி அந்த நேவிகேஷன், பழைய நேவிகேஷனில் இருக்கிற இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து புது கிளாஸில் போட்டு டிஸ்பிளேயில் இதில் போட்டு இதுலேயும் வைப்ரேஷன் வராத மாதிரி இந்த மொத்தமாக இந்த ஃப்ரண்ட் சைடு வர இந்த டூம் மொத்தமாக வந்து ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெட்ரோல் ஆன் ஆஃப் வந்து டோட்டலாகவே மாற்றிட்டோம். இப்போ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வண்டியில் வந்து வண்டி கஸ்டமர் வந்து இந்த பெட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறது ரொம்ப டைட்டாக இருக்குது ப்ரோ, வண்டி வந்து இப்போ ரிசர்வில் இருக்குது, இதை ஆஃப் பண்ணுறது ரொம்ப டைட்டாக இருக்குது, மெயினில் போகிறதுக்கும் ரொம்ப டைட்டாக இருக்குன்றாங்க. அதனால் வந்து இந்த பெட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுற இந்த மொத்த செட்டப்பும் வந்து நம்ம மாற்றிட்டோம். இது பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ லூஸாக இருக்குது பார்த்திங்களா, நான் 2 விரல்லையே ஈஸியாக திருவுறேன். ஃபஸ்ட்டு இது வந்து அப்படியே ரொம்ப டைட்டாக இருக்கும், கட்டிங் பிளேடில் வச்சு திருவுனா தான் திருவுற அளவுக்கு அவ்வளோ டைட்டில் இருக்கும். இப்போ வந்து நம்ம இது வந்து அப்படியே செட்டாகவே மாற்றிட்டோம். இன்னொன்று வந்து இந்த பைப்பும் வந்து நம்ம மாற்றிட்டோம். இந்த பைப்பும் புதுசு தான், ஏன்னா பெட்ரோல் டேப் மாற்றும் போது இந்த பெட்ரோல் டியூபும் வந்து மாற்றிட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நமக்கு பெட்ரோல் ஆனில் வைக்கும் போதும் பெட்ரோல் வந்து பர்ஃபெக்டாக வருது, ஆஃபில் வைக்கும் போதும் பெட்ரோல் ஆஃப் ஆகிடுது கரெக்டாக, ரிசர்வில் போடும்போது ரிசர்வ்லேயும் கரெக்டாக வருது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெட்ரோல் டேப் வந்து மாற்றிட்டோம், பெட்ரோல் டேப்பு பெட்ரோல் டியூபும் வந்து மாற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் சென்சாரே வந்து உடஞ்சிருந்தது. இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் சொல்லும் போது இதை பற்றிலாம் நான் எதுவுமே சொல்லலை. இதில் வந்து டெம்பரேச்சர் சென்சார் வந்து உடஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து தனியாக கழண்டி இதோட பீஸ் இந்த போல்டு மட்டும் வண்டியிலே இருந்தது, இந்த பீஸ் வந்து இதில் சொருகி அப்படியே தனியாக கீழே கிடந்தது. அதனால் டெம்பரேச்சர் சென்சார் மாற்றணும்னு சொல்லியிருந்தேன்.
டெம்பரேச்சர் சென்சாரை வந்து மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பார்க் ப்ளக்லாம் செக் பண்ணும்போது வண்டியில் ஸ்பார்க் ப்ளக்லாம் நல்லா தான் இருந்தது. லெஃப்ட் ஸ்பார்க் ப்ளக்கு நல்லாயிருக்கு, ரைட் சைடு ஸ்பார்க் ப்ளக்கும் வந்து நல்லாயிருக்கு. ரைட் சைடு ஸ்பார்க் ப்ளக்கும் வந்து நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஏர் ஃபில்ட்ரு செக் பண்ணேன். ஏர் ஃபில்டரும் வண்டியில் வந்து நல்லா தான் இருக்குது. இந்த வண்டியில் வந்து ஏர் ஃபில்டரும் ஸ்பார்க் ப்ளக்லாம் நம்ம மாற்றலை, ஏன்னா வண்டியிலே நல்லா இருக்குது. நல்லா இருக்கிறதால நம்ம அதை மாற்றி காசு செலவு பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த இன்ஜினோட ஹெட்டு டம்மி கப் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரவுண்டாக, இது வந்து இந்த ஹெட்டு டம்மி கப் வந்து மாற்றி பேஸ்ட் போட்டிருக்கோம். இது வந்து நம்ம எப்படி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜினோட டாப் ஹெட் இருக்குது பார்த்திங்களா, இந்த சுற்றி இந்த 8 mm போல்டு வரும். இந்த சைடு 2, ஃப்ரண்ட் சைடு 2, அந்த சைடு 2, கிட்டத்தட்ட ஒரு 6 போல்டு கிட்ட வரும் 8 mm. மேலே இன்ஜினோட ஹெட்டுக்கு மேலே வந்து ஒரு பெரிய சைஸ் போல்டு வரும். இது மேலே இருக்குது பார்த்திங்களா, இந்த போல்டு சுற்றி வரும். இந்த சைடு 2 வரும், அந்த சைடு 2 வரும். அதையும் கழட்டினதுக்கப்புறம் இந்த இன்ஜினோட ஹெட்டை கழட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கருப்பு பேஸ்ட்டு போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு சில பேர் வந்து இந்த இன்ஜினுக்கு வந்து இந்த டம்மி கப்பு மாற்றும் போது பேஸ்ட்டு, ஒரு சில பேர் பேஸ்ட்டு போட மாட்டாங்க. நம்ம வந்து ஆயில் லீக்கேஜ் வராதனால இதில் வந்து நம்ம கருப்பு பேஸ்ட் வந்து நம்ம இதில் போட்டிருக்கோம். கருப்பு பேஸ்ட் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, இன்ஜின் வந்து பிளாக் கலரில் இருக்கும்போது கருப்பு பேஸ்ட் அப்ளை பண்ணால் தான் அது வெளியில் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது அது வந்து வெளியில் அசிங்கமாக தெரியாது. ஒரு சில பேர் வந்து அதை ஒயிட் பேஸ்ட்டு போட்டு அப்படியே இந்த இடத்துல வந்து அப்படியே பூசிடுவாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது, அசிங்கமாக தெரியும். அதனால் நம்ம பார்த்திங்கன்னா கருப்பு பேஸ்ட்டு போட்டு இந்த ஹெட்டு டம்மி கப்பு வந்து அழகாக புதுசு போட்டு நம்ம இதில் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். இன்ஜினோட ஹெட்டு சுற்றி எல்லா இடத்துலையும் கருப்பு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் பாருங்கள். எல்லா இடம் கருப்பு பேஸ்ட்டு போட்டு இந்த ஹெட்டு டம்மி கப் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹெட்டு டம்மி கப்பு ஃபுல்லாமே கருப்பு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக ஆயில் லீக்கேஜாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு ஆயில் லீக்கேஜும் இல்லை, வண்டியில் வேலை பார்த்த மாதிரியும் இருக்காது. இந்த தேவையில்லாத பேஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா கூட நம்ம எடுத்துடலாம், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஒட்டிக்கும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ வந்து எந்த ஒரு ஆயில் லீக்கேஜ் இல்லாத மாதிரி வண்டி வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்திங்களா, நம்ம கிளச் அப்ளை பண்ணும்போது இந்த ஸ்ப்ரிங் மூமெண்ட் ஆகும் பார்த்திங்களா, இந்த இடத்துல இந்த இன்ஜினோட இந்த இடம் பார்த்திங்களா, இதுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் சீல் வரும். அந்த ஆயில் சீல் வந்து இந்த வண்டியில் போயிருந்தது. அதனால் இந்த இன்ஜின் டோரையே வந்து நம்ம இதை கழட்டிட்டோம். இந்த சுற்றி 8 mm போல்டு வரும், இதை ஃபுல்லாக கழட்டி இந்த இன்ஜின் டோரையை வெளியில் எடுத்து இதில் வர ஆயில் சீல் வந்து நம்ம மாற்றிருக்கோம். இந்த மொத்த இன்ஜின் டோரையும் கழட்டும் போது இதில் வர இந்த ஆயில் கூல்டில் வர இந்த அலங்கியும் கழட்டி எடுத்தால் தான் இந்த டோரே வந்து வெளியில் வரும். இந்த டோர் தனியாக வெளியில் வந்துடும். இந்த ஆயில் கூல்டு பைப்பெலாம் தனியாக வெளியில் வந்தோடனே ஆயில் கூல்டில் வர இன்ஜின் ஆயிலும் வந்து இறங்கிடும். இதில் இருக்கிற இன்ஜின் ஆயிலும் மொத்தமாக ட்ரைன் ஆயில் போல்டு வழியாக போயிடும். இது கழட்டும் போது நம்ம இதில் வர ஆயில் சீல் வந்து மாற்றிட்டோம். இதை வந்து நம்ம அப்படியே கூட இதில் ஆயில் சீல் மாற்றலாம். இதில் என்னென்னா நம்ம இந்த இன்ஜின் டோரை கழட்டி இந்த இன்ஜினுக்கு கீழே வர இந்த ஆயில் ஃபில்டர் பம்ப்பு மாதிரி ஒன்று இருக்கும், ரவுட்டர் மாதிரி இருக்கும் ரவுண்டாக, அதையும் கழட்டி நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சென்ட்ரிஃபியூகல் பம்ப்பு மாதிரி இருக்கும், அதில் வந்து கொஞ்சம் இந்த டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ்லாம் இருந்துச்சு, அதையும் வந்து நம்ம ஃபுல்லாக கழட்டி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி ஃபுல்லாக கேஸ்கெட்லாம் போட்டு க்ரீஸ் அப்ளை பண்ணி இந்த இன்ஜின் டோர் வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி ஆயில் கூல்டு பைப்லாம் போட்டு இந்த ஆயில் சீலை மாற்றி இந்த சைடு மொத்த ஒர்க்கும் வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். வண்டியில் வந்து இந்த மோட்டில் 7100 20W50 1.5 லிட்டர் தான் வந்து நம்ம இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ்லேயே வந்து தெரியும், கிளாஸ் வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கிறதால சரியாக தெரியல. 1.5 ஃபுல்லி சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில் தான் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பல்சர் 220க்கு 1.2 தான் வந்து மேக்ஸிமம் இதோட இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி. நம்ம ஏன் 1.5 ஊற்றிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியிலே வந்து பழைய இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணி எடுக்கும்போது 1.2லேருந்து நம்ம 1.2 ஊற்றுறோன்னா நமக்கு வெளியில் வரும்போது 1 லிட்டர் தான் வரும். ஆனால் இதில் வந்து 1 லிட்டருக்கும் கம்மியாக தான் வந்தது, ஒரு 800 ml அந்த மாதிரி தான் வந்துச்சு. இன்னொன்று வந்து நம்ம ஏன் இதில் 1.5 ஊற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த நார்மலாக வந்து நம்ம ட்ரைன் ஆயில் போல்டு கழட்டிட்டு இந்த மூடியை திறந்து நம்ம ஆயில் ஊற்றிட்டோம்னா அது வந்து வேறு 1.2 வந்து அதில் நார்மலாக ஊற்றிக்கலாம். நம்ம வந்து இந்த இன்ஜின் டோரையே வந்து கழட்டியிருக்கோம், ஆயில் கூல்டையும் கழட்டியிருக்கோம். ஏன்னா ஆயில் கூல்லேயும் கொஞ்சம் ஆயில் சர்க்குலேஷன்லாம் இருக்கும். அதனால் இதை கழட்டும் போது இதில் இருக்கிற ஆயில் எல்லாமே பாதி இறங்கிருச்சு. அதனால் 1.2 வந்து பத்தாதுன்றதால ஒரு 1.4 1.5 கிட்ட வந்து நம்ம ஊற்றிருக்கோம். அதனால் இது வந்து கரெக்டாக தான் இருக்கும். இதில் வந்து ஒரு 2 கோடு இருக்கும், இந்த 2 கோடுக்கு ஈக்குவலாக தான் வரும். ஆனால் நம்ம இந்த கிளாஸ் வந்து ஃபுல்லாகிற அளவுக்கு ஊற்றிருக்கோம். இது ஓகே தான், நமக்கு அந்த ஓட அந்த ஹீட்டிங்லேயே வந்து கரெக்டாக ஆகிடும். நமக்கு வந்து 1.5 வந்து இப்போ ஊற்றுனது வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நெக்ஸ்ட்டு வந்து வண்டியில் இன்ஜின் ஆயில் மாற்றும் போது வந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இந்த ட்ரைன் ஆயில் போல்டு தான். ட்ரைன் ஆயில் போல்டில் என்ன பார்க்குறதுக்கு புதுசாக தான் இருக்குது, இது என்ன ப்ராப்ளமாக இருக்கும்னு நீங்கள் யோசிப்பீங்க. இது வந்து புது ட்ரைன் ஆயில் போல்டு தான் நான் போட்டிருக்கேன். இதில் என்னன்னா ட்ரைன் ஆயில் போல்டு வந்து 14 சைஸ் வரும். இந்த இன்ஜினுக்கு வந்து ட்ரைன் ஆயில் போல்டு வந்து 14 சைஸில் தான் வந்து வரும். ஆனால் நம்ம வந்து இதில் போட்டிருக்கிறது என்னன்னா 17 சைஸ் போட்டிருக்கோம். இது ஏன் இந்த மாதிரி நம்ம 17 சைஸ் போட்டிருக்கோம்னா 14 சைஸ் போல்டு போடுற அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டு வந்து ராங் த்ரெட் ஏற்றிருக்காங்க. அதாவது இதிலையே வந்து 14 போல்டு தான் இருந்துச்சு. நான் புதுசாக ஒரு 14 சைஸ் ட்ரைன் ஆயில் போல்டு வாங்கி நான் இதில் டைட் பண்ணுறேன். டைட் ஆகிட்டே இருக்குதே தவிர ஃபுல் டைட் கூட ஆகலை. மீடியம் டைட்டும் ஆகலை, ஃபுல் டைட்டும் ஆகலை. நானும் டைட் பண்ணுறேன், டைட்டு ஏறவே இல்லை. அதுக்கப்புறம் இது என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் நான் ஒரு ஐடியா பண்ணி 14லேருந்து அதுக்கு லென்த்து வர கொஞ்சம் எக்ஸ்ட்ரா த்ரெட்டு 17 போல்டு வரும். இந்த 17 சைஸ் போல்டு போட்டு ஆயில் லீக்கேஜ் ஆகாத மாதிரி நானாக ஒரு புது த்ரெட்டு மாதிரி போட்டு 17 சைஸ் போல்டு போட்டு இந்த ட்ரைன் ஆயில் போல்டை வந்து போட்டு நான் டைட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எந்த ஒரு ஆயில் லீக்கேஜும் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. என்னன்னா எல்லா பல்சர் 220க்கும் பார்த்தீங்கன்னா 14 சைஸ் போல்டு தான் வந்து ட்ரைன் ஆயில் போல்டாக வரும். ஆனால் நம்ம இதில் வந்து த்ரெட்டு வந்து சரியில்லாதனால அதை விட 14லேருந்து 17 பெரிய சைஸில் நம்மளாக ஒரு நியூவாக ஒரு த்ரெட்டு மாதிரி போட்டு 17 சைஸ் போல்டு போட்டு நம்ம இதில் வந்து புதுசாக ஒரு த்ரெட்டு போட்டு ட்ரைன் ஆயில் போல்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இன்ஜின் ஆயில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் ரொம்ப கட்டிங் பிளேடில் போட்டு ரொம்ப நெளிச்சிட்டுக்கிறாங்க போல். அது ஒரு மாதிரி பார்க்கவே அசிங்கமாக இருந்தது. இன்ஜின் ஆயில் மாற்றும் போது இதை புதுசு மாற்றிடலான்னு இந்த இன்ஜின் ஆயில் கேப்பும் வந்து நம்ம புதுசை மாற்றிட்டோம். இதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா கழட்டும் போது அதில் ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும். அந்த ரப்பர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணால் தான் இதுலேயும் வந்து ஆயில் லீக்கேஜ் வந்து வராது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து வண்டியை வந்து ஃபுல்லாக கழட்டும் போது வண்டி வந்து இந்த சில பேர்லாம் வண்டி வந்து வாட்டர் வாஷ் பண்ணும்போது அப்படியே தான் வந்து வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க, இதெல்லாம் கழட்ட மாட்டாங்க. நம்ம வந்து வண்டியை வந்து எல்லாமே வாட்டர் வாஷ் பண்ணும்போது எந்தெந்த இடத்த சேஃப்டி பண்ணணுமோ அதெல்லாம் சேஃப்டி பண்ணிட்டு தான் வாட்டர் வாஷ் பண்ணுவோம். இந்த வண்டியில் வந்து இந்த டேங்க்கு சீட்டெல்லாம் கழட்டும் போது உள்ளே வந்து செம்ம ரஸ்ட்டுமாக இருந்தது. டஸ்ட்டு ப்ளஸ் ரஸ்ட்டு ரெண்டுமே இருந்தது. அழுக்காமல் இருந்தது, துருப்பிடிச்சும் இருந்தது. ரெண்டுமே இருந்தனால வண்டியை ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி எல்லா இடம் துருப்பிடிச்ச எல்லா இடத்துக்கும் வந்து ரஸ்ட்டு ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ணும்போது நம்ம இந்த கீர் பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம கழுவி தான் வாட்டர் வாஷ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம செயின்லேருந்து வர மொத்த அழுக்குமே இதில் தான் வந்து சேரும். அதனால் இதை வந்து நம்ம கழட்டி செயினுக்கும் எல்லா இடம் வண்டி ஃபுல்லாமே ரஸ்ட்டு ஸ்ப்ரே அடித்து வண்டி ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கீர் பாக்ஸ் இந்த ஸ்மால் ஸ்ப்ராக்கெட் உக்கார இந்த கீர் பாக்ஸையும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னா இதில் ஒரு 8 mm போல்டு வரும், கீழே மேலேயும் வந்து வரும். மேலே போல்டு இருந்தது, கீழே போல்டு இல்லை. கீழே ஒரு போல்டு வந்து புதுசாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மேலே மட்டும்தான் போல்டு இருந்தது, 8 mm போல்டு, கீழே வந்து இல்லை. இந்த போல்டெல்லாம் கிடைக்கிறதே கஷ்டம். பழைய வண்டியில் இருக்கிற ஏதாவது ஒரு போல்டு மாதிரி ரெடி பண்ணி நம்ம இந்த வண்டிக்கு வந்து போல்டு வந்து மாட்டிட்டோம். இந்த கீர் பாக்ஸை மாட்டிட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். செயின் ஸ்ப்ராக்கெட் மொத்தமாக க்ளீன் பண்ணி லூப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்து வண்டியில் இருக்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ஓட்டிகிட்டே போகும்போது பள்ளத்தில் விடும்போது கரெக்டாக இப்போ ஃப்ரண்ட்டில் சத்தம் கேட்குதுன்னா ஃப்ரண்ட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது நம்ம கண்டுபிடிப்போம். பேக்கில் சத்தம் வந்துச்சுன்னா பேக்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது நம்ம கண்டுபிடிப்போம். கரெக்டாக நமக்கு வந்து வண்டி ஓட்டும் போது சென்டர்லேருந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான சவுண்டு வருது. இப்போ ஃப்ரண்ட்டில் பேக்கில் ஏதாவது ப்ராப்ளம் சவுண்டு வந்தால் நம்ம அதை வந்து என்ன ப்ராப்ளம்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிப்போம். சென்டர்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டு வரும்போது அது என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டே தான், அதாவது ஸ்விங் ஆர்ம்னு சொல்லுவாங்க. இதுதான் வண்டியோட ஸ்டே. இந்த சைடும் இருக்கும், அந்த சைடும் இருக்கும். இதில் வந்து கரெக்டாக இந்த ஒரு 22 போல்டில் வந்து லாக் பண்ணியிருப்பாங்க. இந்த சைடு ஒரு வீல் ஆக்சல் மாதிரி இருக்கும். இந்த இதில் வர இந்த ஸ்டேவோட புஷ்ஷு பேரிங் ஃபுல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேவை நம்ம கழட்டணுன்னா பேக் வீலு, கேலிப்பரு, செயின் ஸ்ப்ராக்கெட் எல்லாமே கழட்டி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 2 சஸ்பென்ஷனையும் கழட்டுற மாதிரி இருக்கும். கழட்டி தான் வந்து இந்த ஸ்டேவோட புஷ்ஷு, பேரிங்கு, ஆயில் சீல் எல்லாமே வந்து மாற்றிருக்கோம். புதுசாக க்ரீஸ் எல்லாம் அப்ளை பண்ணி ஒரு மாதிரி ஒரு கீச்சுன்னு ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது. பள்ளத்தில் விடும்போது கீச்சு அப்படின்னு சவுண்டு கேட்டுனே இருந்தது. இப்போ அந்த சவுண்டே வரல. பள்ளத்தில் போடும்போது சத்தமே இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்குது. அந்த ஆக்சல் வந்து இதில் வரைக்கும் நமக்கு கனெக்ட் ஆகும். 22 நட்டில் வந்து இதில் டைட் ஆகிடும்.
இதான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்விங்கம். இந்த பேக் வீலே உக்காரதுக்கான ஸ்விங்கம் வந்து அதுதான். அந்த ஸ்விங்காமில் வர புஷ்ஷு பேரிங்லாம் எல்லாமே ரேட் அதிகம். பெரிய பெரிய சைஸில் இருக்கும். இவ்வளோ பெரிய சைஸில் புஷ் இருக்கும். பேரிங் இவ்வளோ இருக்கும். டேப்பர் ரோலர் மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதில் வர புஷ்ஷு, அந்த பேரிங்கு, ரெண்டு சைடு ஆயில் சீலு, ஒரு சைடு 2 வரும், இந்த சைடு 2 வரும். மொத்தம் 4 ஆயில் சீல் எல்லாம் போட்டு க்ரீஸ் அப்ளை பண்ணி டோட்டலாக வந்து இந்த ஸ்விங்காமே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து வண்டியில் வந்து பிரேக்கிங், 2 பிரேக்கிங் பற்றின ரிவ்யூ வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பிரேக்லேருந்து ஆரம்பிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது பார்த்திங்களா. இது வந்து நம்ம தான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கோன்னா, வண்டி கஸ்டமர் வந்து வண்டியோட இந்த ஃப்ரண்ட்டு கேலிப்பர் வந்து கோல்டு கலரில் இருக்கும். அந்த கலர் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. எனக்குமே அந்த கலர் வந்து பிடிக்காது. அந்த கேலிப்பரு பிளாக் கலர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் வந்து நம்ம இந்த கேலிப்பர் வந்து ஃபுல்லாக எல்லா டிஸ்க் ஆயிலெலாம் வெளியில் எடுத்து, இந்த டிஸ்க் பிளேட்லேருந்தே கேலிப்பர் எல்லாம் வெளியில் கழட்டி ஃபுல்லாக வந்து இதை ஒரு நாள் ஃபுல்லாக பெயிண்டிங் அடித்து காய வச்சு நம்ம இதில் மாட்டியிருக்கோம். இதை மாற்றும் போது நம்ம என்னென்ன மாற்றிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க் பேடு ஒன்றுத்தை தவிர்த்து நம்ம எல்லாமே மாற்றிருக்கோம். இதில் வந்து டிஸ்க் பேடு ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் கண்டிஷன் நல்லா இருக்குது. அதனால் டிஸ்க் பேடு மட்டும் நம்ம மாற்றலை. இதில் வந்து நம்ம என்னென்ன மாற்றிருக்கோன்னா, இதில் வந்து நம்ம இப்போ பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இதில் வர இந்த பூட்டு, இன்சுலேட்டரு, ப்ளீடர் ஸ்க்ரூக்கு மேலே வர இந்த கேப்பு, அதுக்கப்புறம் இதில் வர இந்த 2 பிஸ்டனு, அதுக்கப்புறம் அந்த 2 பிஸ்டனுக்கும் வர 2 ஓரிங்கு, மொத்தம் 4 ஓரிங் வரும். 2 பிஸ்டன்னா ஒரு பிஸ்டனுக்கே 2 ஓரிங்கு, அப்போ 2 பிஸ்டனுக்கு 4 ஓரிங்கு எல்லாமே வந்து நம்ம மாற்றிருக்கோம். இன்னொன்று வந்து டிஸ்க் ஆயில் வந்து புதுசாக வந்து ரீஃபில் பண்ணியிருக்கோம். மேலே இந்த மாஸ்டர் சிலிண்டர் எல்லாத்தையும் கழட்டி புதுசாக வந்து டிஸ்க்கு வந்து லோட் பண்ணி பம்ப் பண்ணி ஃபுல்லாக வந்து நம்ம டிஸ்க்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரண்ட்டு பிரேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்க் ஆயிலெலாம் புதுசாக ஊற்றி புதுசாக வந்து நம்ம டிஸ்க் ஆயிலெலாம் லோட் பண்ணி ஃப்ரண்ட்டு பிரேக்கும் வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட ஃப்ரண்ட்டு பிரேக்கோட மாஸ்டர் சிலிண்டர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா மாஸ்டர் சிலிண்டர் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. உள்ளே இருக்கிற ஸ்ப்ரிங் எல்லாமே ஃபுல்லாக டேமேஜு. அதனால் ஃப்ரண்ட்டு பிரேக்கே வந்து இந்த மாஸ்டர் சிலிண்டர் ஃபுல்லாமே ரெடி பண்ணி டிஸ்க் ஆயில் புதுசாக ஊற்றி பர்ஃபெக்டாக டிஸ்க் ஆயில் வந்து லோட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பிரேக்கிங் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஃப்ரண்ட்டு பிரேக்கிங்கும் வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வண்டி பேக் பிரேக்குக்கும் பார்த்தீங்கன்னா கேலிப்பர் வந்து கோல்டு கலரில் தான் இருந்துச்சு. நம்ம வந்து இதையும் வந்து பிளாக் கலரில் மாற்றிருக்கோம். ஏன்னா இப்போ வர ஏபிஎஸ் மாடல் கேலிப்பர்லாம் பார்த்திங்கன்னா கேலிப்பர் வந்து பிளாக் கலரில் தான் வரும். அதனால் நம்ம வந்து இதுலேயே வந்து கேலிப்பர் எல்லாத்தையும் கழட்டி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க் பேடு மட்டும் நம்ம மாற்றலை. இதுலேயே வந்து டிஸ்க் பேடு வந்து நல்லா இருக்குது. டிஸ்க் பேடை தவிர்த்து இதில் வந்து கேலிப்பர் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த பூட்டு, இன்சுலேட்டரு இதெல்லாம் எதுவுமே மாற்றலை. இதெல்லாம் ஓரளவுக்கு இதுலேயே நல்லா இருந்துச்சு. பெயிண்ட் பண்ணும்போது மட்டும் பூட்டு, இன்சுலேட்டரு, இந்த ப்ளீடர் ஸ்க்ரூவில் வர இந்த கேப் எல்லாத்தையும் கழட்டிட்டு தான் வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக எல்லாத்தையும் பெயிண்டிங் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற டிஸ்க் பேடு இதையே யூஸ் பண்ணிவிட்டு இதில் வர ஓரிங்கு, பிஸ்டன் இதையும் மாற்றலை. ஏன்னா இதுவும் நல்லா தான் இருக்குது. என்னென்னா இதில் ஒரு ஏர்லாக் மட்டும் எடுத்துகிட்டு பேக் பிரேக்கு லிவரை வந்து நல்லா பம்ப் பண்ணி டிஸ்க் பிரேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ பேக் பிரேக்கும் வந்து நல்லா ஷார்ப்பாக பிடிக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பேக் பிரேக் வந்து வண்டி எடுத்துகிட்டு இங்கே ஓட்டிகிட்டு வரும்போதே ஒரு மீடியமாக தான் இருந்துச்சு. நான் வந்து இதில் வர இந்த மாஸ்டர் சிலிண்டரே தான் மாற்றணுன்ற மாதிரி நினச்சிருந்தேன். ஆனால் இந்த மாஸ்டர் சிலிண்டரு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வரும். அதுக்கப்புறம் இதையும் மாற்றுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம இருக்கிறதைய வச்சே ரெடி பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டோம். பேக் பிரேக்கும் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பேக் பிரேக்கும் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து பிடிக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வண்டியில் ஹசார்ட் ஃப்ளாஷர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 22 பேட்டர்ன்ஸில் ஒர்க் ஆகும். ஹசார்ட் ஃப்ளாஷரோட ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து இது தான். இது வந்து எப்படி வேலை செய்யணும்னா, சாவி ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஸ்விட்சை ஆன் பண்ணும்போது நமக்கு இண்டிகேட்டர் வந்து ஒரு பேட்டர்னில் வந்து ஒர்க் ஆகும். இதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த ஸ்விட்சை ஒரு வாட்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஒரு பேட்டர்னில் வந்து ஒர்க் ஆகும். சரி, நம்ம கண்ட்ரோல் ஸ்விட்ச் ஒயரிங் பண்ணும்போது இந்த ஒரு ஹசார்ட் ஃப்ளாஷரும் பண்ணிட்டோம்னா அதுவும் ஒரு வேலையாக முடிஞ்சிடும். இல்லைன்னா அதுக்குன்னு திரும்ப வண்டியை கழட்டி ரெடி பண்ணுற மாதிரி ஆகும். அதனால் இது பண்ணும்போதே நமக்கு வந்து நம்ம ஹசார்ட் ஃப்ளாஷரும் வந்து ரெடி பண்ணிட்டோம்.
ஹசார்ட் ஃப்ளாஷர் வந்து 22 பேட்டர்ன்ஸில் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ஹசார்ட் ஃப்ளாஷர் இப்படி ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த இண்டிகேஷன் லைட்டு வந்து எரியும், இண்டிகேட்டர் லைட்டு வந்து எரியும். ஸ்விட்ச் ஆன்லேயே இருக்கும்போது வண்டி ஆஃப் பண்ணிட்டா மொத்தமாக ஆஃப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து வண்டியில் வந்து கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். பெயிண்டிங் ஒர்க்கில் நம்ம என்னென்ன பெயிண்டிங் பண்ணியிருக்கோம்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த பார் எண்டு, இந்த லெஃப்ட் சைடு வர இந்த பார் எண்டோட பெயிண்டிங் எல்லாமே போயிருந்தது. ஃபுல்லாக வந்து எல்லாமே ரஃப் பண்ணிவிட்டு பெயிண்டிங் வந்து நல்லா நீட்டாக பண்ணிட்டோம் மேட் பிளாக்கில். அதே மாதிரி இந்த சைடும் லெஃப்ட் சைடு பார் எண்டும் பண்ணிட்டோம், ரைட் சைடு பார் எண்டும் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஹோல்டர், இந்த பைப்பு உக்காருது பார்த்தீங்களா, இந்த ஹேண்டில் பாரோட ஹோல்டர், இது ரைட் சைடு ஹோல்டரு, இதையும் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதையும் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம், இந்த ஒரு ஹோல்டரு. அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் பார் உக்கார இந்த மொத்த ப்ராக்கெட்டையும் வந்து நம்ம கழட்டி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டு பிரேக் லிவர் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு கேலிப்பரும் பெயிண்ட் பண்ணியிருக்கோம், பேக் சைடு கேலிப்பரும் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். கிராப் ஹேண்டில் இதையும் வந்து நம்ம கழட்டி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கால் வைக்கிற இந்த ஃபுட் ரெஸ்ட் கிட்ட எந்தெந்த இடத்துலலாம் பெயிண்டிங் போயிருந்ததோ அந்தந்த இடம் எல்லாமே ஃபுல்லாக நம்ம பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த ஃபோர்க்கில் வர இந்த ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் வந்து அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் வந்து நம்ம ஒட்டி கொடுத்துட்டோம். இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. ஒரு சில வண்டிலாம் வந்து ரொம்ப வருஷம் ஆனதுக்கப்புறம் இதில் இருக்கிற கம்மெல்லாம் பிஞ்சு போய் இந்த ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் வந்து விழுந்துடும் கீழே. நம்ம இந்த வண்டியில் வந்து ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கரே வந்து இல்லை, ரெண்டுத்துலேயும் வந்து ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கடைசியாக இந்த வண்டிக்கு வந்து இன்ஜின் கார்டு வராது. இது வந்து நான் ஏபிஎஸ் வண்டி அப்படின்றதால இன்ஜின் கார்டு வந்து இந்த வண்டியில் வந்து வராது. ஏபிஎஸ் வண்டியிலேருந்து தான் இன்ஜின் கார்டே வந்து வர ஆரம்பிச்சுது. இந்த வண்டியில் வந்து இன்ஜின் கார்டு வராதனால நம்மளே வந்து இந்த வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரி பிளாக் அண்டு சில்வரில் வந்து இன்ஜின் கார்டு வந்து ஆர்ட்ரு பண்ணி வாங்கி இந்த வண்டியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ மாதிரி நான் போட்டிருக்கேன், அதையும் வந்து பாருங்கள். இந்த மாதிரி நான் ஏபிஎஸ் வண்டிங்களுக்கு இன்ஜின் கார்டு வந்து நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது இந்த மாதிரி டேக் வச்சு கட்டிடுறாங்க, சிப் டேக் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த ஹோல்ஸில் போட்டு வண்டியில் சேஸில் வச்சு டேக் பண்ணிடுறாங்க. சில பேர் வந்து ஆரன் கிளாம்பெலாம் வச்சு அது ஒரு மாதிரி கேப் வந்துடும் அசிங்கமாக. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரிஜினல் கிளாம்ப் வச்சு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கனாலே தெரியும், இந்த இடத்துல ஒரிஜினல் கிளாம்ப் வச்சு நம்ம வெல்டிங் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வர இந்த கிளாம்ப்பு வந்து இதிலே வந்து நமக்கு கிளாம்ப்பு வந்துடும். நம்ம இந்த இன்ஜின் கார்டு வாங்கும் போதே இதில் ஒரு கிளாம்ப்பு வரும். இந்த கிளாம்ப்பு வந்து இந்த வண்டியோட சேஸ் போல்டில் வந்து நம்ம இதில் வந்து டைட் பண்ணி இந்த சைடும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதுலேயும் வர இந்த சேஸோட ஒரிஜினலாக வெல்டிங் பண்ணி இந்த இடத்துலையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் வர கிளாம்ப் வந்து நம்ம இந்த இன்ஜின் கார்டு வாங்கும் போதே இந்த இன்ஜின் கார்டுக்கான இந்த ஒரிஜினல் கிளாம்போடையே நம்ம வாங்கி ஒரிஜினல் கிளாம்போட எப்படி இந்த இன்ஜின் கார்டு வந்து ஃபிக்ஸ் ஆகுமோ அதே மாதிரி தான் வச்சு இதை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ஷேக்கிங் இல்லாமல் இந்த இன்ஜின் கார்டு பார்த்திங்கன்னா இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பாருங்கள். அப்படியே மாட்டும் போதே நான் ஒரு சில பேர் இதை மாட்டும் போது என்னன்னா ரொம்ப டவுன் பொசிஷனில் வச்சு மாட்டிடுவாங்க, இல்லைனா இந்த சைலன்சர் பைப்பில் ரொம்ப ஒட்டி இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த சைலன்சர் பைப்பில் வந்து இந்த இன்ஜின் கார்டு வந்து டச்சே ஆகாத மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நமக்கு இந்த ஹேண்டில் இப்படி திருப்பும் போது இந்த மட் கார்டும் இந்த இன்ஜின் கார்டும் ரெண்டுமே உரசாமல் இருக்கணும். இல்லைனா இது உராசும் போது இதில் பட்டு இது வந்து நமக்கு திருப்புறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து இப்போ கொஞ்சம் இவ்வளோ கேப் இருக்கிறதால நமக்கு இந்த இன்ஜின் கார்டு வந்து பர்ஃபெக்டாக வந்து இதில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். ஒரிஜினலாக அந்த கிளாம்ப்லாம் வாங்கி வெல்டிங் பண்ணியிருக்கோம். இந்த எந்த ஒரு ஆல்ட்ரு பண்ணுறது, இந்த ஹாரன் கிளாம்ப்பு, இந்த டேக் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணாமல் ஒரிஜினலாக இந்த இன்ஜின் கார்டு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட பேட்ரி பெல்ட்டு இந்த இடத்துல வந்து கட் ஆகிற ஸ்டேஜில் இருந்தது. சரி, அது கட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால பேட்ரி பெல்ட்டும் வந்து புதுசாக மாற்றி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த கீர் பெடல் ரப்பர் இருக்குது பார்த்திங்களா, இதுவும் பிஞ்சு போயிடுச்சு. இதையும் வந்து நம்ம புதுசாக போட்டு ஓட்டியும் கொஞ்சம் டஸ்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இது புது பெடல் ரப்பரு. அவ்வளோதான். இந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் வந்து பொறுமையாக நம்மக்கிட்டே இருந்து நம்ம வண்டி மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம வண்டி எப்படி நம்ம சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணி வைப்போமோ அதே மாதிரி இந்த வண்டி கஸ்டமரும் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை வந்து உங்கள் வண்டி மாதிரி ரெடி பண்ணி கொடுங்கன்னு பொறுமையாக டைம் எடுத்து நமக்கு தேவையான நேரத்தில் பேமெண்ட்லாம் பண்ணி நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து வண்டிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி பொறுமையாக பண்ணுங்கன்னு சொல்லி சூப்பராக வந்து நமக்கு டைம் கொடுத்து நமக்கு வந்து ஃப்ரீடமாக கொடுத்து இந்த வண்டி வேலையை வந்து பார்க்க சொன்னாங்க. இந்த வண்டியோட ஓனருக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்.
அஜித் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, வண்டி வந்து நம்மக்கிட்ட ரெடி பண்ணதுக்கு. வண்டி வந்து நம்ம மேலே வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கை வச்சு வண்டி வந்து ஒரு வாரம் நம்ம கையில் கொடுத்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு டைமும் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து வண்டியை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இதே மாதிரி உங்கள் வண்டிக்கும் ஏதாவது மாடிஃபிகேஷன், சர்வீஸ், ஒயரிங் A to Z என்ன பண்ணுறதா இருந்தாலுமே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்மளோட நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் இருக்கிறவங்க இன்ஸ்டாவில் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாட்டா, பை பாய்.